வணக்கம். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ். நம்ம வந்து இப்போ நேத்து சாயந்தரம் வந்து பார்த்திருப்போம். தட் மீன்ஸ் என்ன அப்டின்னா, டிசம்பர் 3ஆம் தேதி கார்த்திகை தீபத்துக்கு அப்புறம் என்ன அப்டின்னு வந்து பார்த்தீங்கன்னா, டிஎன்பிஎஸ்சியோட ஆனுவல் பிளானர் வந்து அப்டேட் பண்ணியிருப்பாங்க. ஸோ கொஞ்ச நாளா ரொம்ப வருஷங்களா ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருக்கவங்களுக்கும், இப்போ புதுசா வரப்போறவங்களுக்கும் டைம் நெறையவே இருக்கு. பட் ஆனா என்ன அப்டின்னு வந்து பார்த்தீங்கன்னா, கொஞ்சம் லேட்டா தான் எக்ஸாம் வந்து ஸ்டார்ட் பண்றாங்க. ஏன்னா நெக்ஸ்ட் இயர் வந்து எலக்ஷன்ங்கிறதுனால, அந்த ப்ராசஸ்க்கு புரொடெக்ஷனுக்காக போலீஸ குடுக்கணும் அப்டிங்கிறதுனாலயே, அப்புறம் வந்து என்ன அப்டின்னு வந்து பார்த்தீங்கன்னா, போலீஸ் புரொடெக்ஷன் இல்லாம எக்ஸாம்ஸும் நடத்த முடியாது. அதனால என்ன அப்டின்னு வந்து பார்த்தீங்கன்னா, அதே சமயம் லா அண்ட் ஆர்டர் வேற பார்க்கணும். லா அண்ட் ஆர்டர் இஷ்யூஸ் வந்து எதுவும் நடந்தா. ஸோ அதனால தான் வந்து டிலே ஆகுது எக்ஸாம் வந்து. இது ஒரு ஒரு நல்ல ஒரு டைமிங். தட் மீன்ஸ் என்ன அப்டின்னா வந்து பார்த்தீங்கன்னா, கிட்டத்தட்ட எக்ஸாமே வந்து அடுத்த வருஷம் வந்து என்ன அப்டின்னு வந்து பார்த்தீங்கன்னா, கம்பைன்ட் டெக்னிக்கல் சர்வீஸ் அதையும் அப்புறம் வந்து அடுத்து பார்த்தீங்கன்னா, குரூப் 1 அதுக்கப்புறம் குரூப் 2 அதுக்கப்புறம் குரூப் 4. ஸோ இது வந்து என்ன அப்டின்னு வந்து பார்த்தீங்கன்னா, தொடர்ந்து 3 வருடங்களா 3 கன்சிக்யூட்டிவ் டெர்ம்ஸா குரூப் 1, குரூப் 2, குரூப் 4 வந்து நம்மளுக்கு வந்து டிஎன்பிஎஸ்சிலேருந்து கான்டாக்ட் பண்றாங்க. இது ரொம்ப ரொம்ப ஒரு அரிதான விஷயம். ஏன்னா ஒரு 2017, 18 அந்த டைம்லாம் வந்து பார்த்தீங்கன்னா, எக்ஸாம்ஸ் வந்து ரொம்ப டிலே ஆயிட்டே இருந்தது. இந்த 2016 குரூப் 1லாம் பார்த்தீங்கன்னா, அதெல்லாம் வந்து ஒரு 3 to 4 இயர்ஸ் நடந்தது. ஸோ அத கம்பேர் பண்ற அளவுக்கு வந்து என்ன அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா, இந்த டிஎன்பிஎஸ்சி இப்போ கொண்டு வரக்கூடிய நடக்கக்கூடிய எக்ஸாம்ஸ் வந்து அக்யூரேட் டேட்ல வந்து எக்ஸாம் நடக்குது. அதே மாரி ரிசல்ட்டும் மோர் ஓவர் 70 டேஸ்க்குள்ளார பிரிலிம்ஸ் ரிசல்ட் வந்து பப்ளிஷ் பண்ணிடுறாங்க. குரூப் 1 ஓட எக்ஸாம்ஸ் வந்து இன்னைக்கு வந்து முடிய போகுது. குரூப் 1 ஓட மெயின்ஸ் எக்ஸாம் வந்து முடிய போகுது. அடுத்து ஃபர்தரானா வந்து என்ன அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு இந்த வாட்டி வந்து என்ன அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா, குரூப் 1 முதல்ல நடத்தி, அடுத்து குரூப் 2 அதுக்கப்புறம் குரூப் 4. வெரி குட் இனிஷியேட்டிவ். ஏன் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா, குரூப் 4ல போஸ்டிங் வாங்கிட்டாங்க அப்படின்னா, அவங்க குரூப் 2, குரூப் 1ல போஸ்டிங் வாங்கிட்டாங்கன்னா, அத ரிசைன் பண்ணிட்டு போயிடுறாங்க. அதனால தான் வந்து என்ன அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா, இந்த வாட்டி குரூப் 4 கடைசில வச்சிருக்காங்க. நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா, இந்த சேனல் நேம் வந்து பார்த்தீங்கன்னா, க்ரோவ் டுகெதர் ட்ரீம் பிக். அதான் வந்து நம்மளோட சேனல் நேம். என்ன அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா, இது யுபிஎஸ்சி, டிஎன்பிஎஸ்சி நம்ம பெற்றிருக்கக்கூடிய அறிவ எப்போ டெய்லி நம்ம கத்துட்டு தான் இருக்கோம். என்னைக்குமே வந்து வாழ்ற வரைக்குமே நம்ம வந்து என்னைக்குமே ஒரு மாணவன் தான். எல்லார்ட்ட இருந்தும் நம்ம கத்துக்கூடிய மாணவன் தான். மாணவன், மாணவி எல்லாமே வந்து என்ன அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா, எல்லாருமே கடைசி தன் இறுதி மூச்சு உள்ள வரைக்கும் கத்துக்கொண்டு தான் இருப்பாங்க. அப்படிப்பட்ட விஷயத்துல நம்ம வந்து என்ன பண்ண போறோம் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா, டெய்லியும் நம்ம என்ன பண்ண போறோம், பிரிலிம்ஸ் பெர்ஸ்பெக்டிவ்ல கரண்ட் அஃபேர்ஸ் வந்து நெறைய சேனல்ஸ் வந்து அப்டேட் பண்ணிட்டே இருக்காங்க. எல்லாருமே மெயின்ஸ் படிக்க வாங்க. எல்லாருமே மெயின்ஸ் படிக்கலாம். நீங்க குரூப் 4 படிக்கிறீங்கனாலும் சரி, குரூப் 2 படிக்கிறீங்கனாலும் சரி, எல்லாருமே மெயின்ஸ் படிக்கலாம். தயவு செஞ்சு குரூப் 4 ஓட நிறுத்தாதீங்க. ஏன்னா உங்களுக்கான டைம் வந்து கிட்டத்தட்ட ஆல்மோஸ்ட் 250 டேஸ்க்கு மேல இருக்கு. டெய்லியும் என்ன அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா, ஒவ்வொரு கொஸ்டின் வந்து என்ன அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா, எடுத்து நீங்க எழுதுங்க. எழுதி என்ன பண்ணலாம் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா, செல்ஃப் எவாலுயேட் பண்ணலாம். ஸோ செல்ஃப் எவாலுயேட் பண்ணி உங்கள நீங்க வந்து என்ன பண்ணலாம் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா, உங்கள மேம்படுத்திக்கிட்டே இருக்கலாம். குரூப் 4 மட்டுமே நிறுத்தக்கூடாது. குரூப் 2வும் போணும், குரூப் 1ம் போணும். ஸோ இதுக்கு நம்மளால என்ன இனிஷியேட்டிவ் பண்ண முடியும்? அப்படிங்கிறது தான் ஒரு விஷயம். ஒரு 7, 8 வருஷமா வந்து இந்த பிரிப்பரேஷன்ல இருக்கோம். நெறைய ஸ்டேஜஸ் வந்து என்ன அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா, பார்த்திருக்கோம். ஸோ டெய்லியும் கத்துக்கிட்டே தான் இருக்கோம். ஸோ அந்த விஷயத்தினால என்ன அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா, மெயின்ஸ் பெர்ஸ்பெக்டிவ்ல டெய்லி நம்ப வந்து என்ன அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா, சப்ஜெக்ட் வைஸ் தட் மீன்ஸ் என்ன அப்படின்னா வந்து பார்த்தீங்கன்னா, சிலபஸ் வைஸ்ல பாலிட்டினா பாலிட்டி, தட் மீன்ஸ் எக்கனாமினா எக்கனாமி, அடுத்து வந்து பாத்தீங்கன்னா ஜியோகிராஃபினா ஜியோகிராஃபி, என்விரான்மென்டல்னா என்விரான்மென்டல். இந்த மாதிரி தனித்தனியா நம்ம பிளேலிஸ்ட் கிரியேட் பண்ணி என்ன பண்ண போறோம் அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா, ஒரு ஷார்ட் வீடியோவா தட் மீன்ஸ் ஒரு 3 to 5 மினிட்ஸ் இதுக்குள்ளார வந்து என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, கொஸ்டின் நம்ம எடுக்கிறோம். தட் மீன்ஸ் என்ன அப்படின்னா, கொஸ்டின் நம்ம கிடைக்கிறதையும் எடுக்கிறோம். அதுக்கு அது மாதிரி நம்ம வந்து டெய்லி கரண்ட் அஃபேர்ஸ்ல இருக்கக்கூடிய இஷ்யூஸ் கூட என்ன மாதிரியான கொஸ்டின்ஸ் வந்து ரிலேட் ஆகுது, நம்ம சிலபஸ் கூட எப்படி வந்து காரிலேட் ஆகுது அப்படிங்கிறத வந்து பயன்படுத்தி ஒரு 3 to 5 மினிட்ஸ் மேக்ஸிமம் என்னென்ன சப்ஜெக்ட் நம்மளால கவர் பண்ண முடியுமோ அதை டெய்லி அப்டேட்டா மோர் ஓவர் வந்து என்ன பண்ண போறோம் அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா, டெய்லி ஈவினிங் மேக்ஸிமம் வந்து அப்டேட் பண்றோம். இதுல வந்து எனக்கும் ஒரு சுயநலமும் இருக்கு. நான் வந்து இந்த மாதிரி விஷயத்த தேடி தேடி போடும்போது எனக்கும் வந்து என்ன அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா, அந்த தேடல் வந்து எனக்கான ஒரு கெயின கொடுக்கும், நாலேஜ் கெயின கொடுக்கும். எனக்கும் வந்து இம்ப்ரூவ் ஆகும். ஸோ அதை நான் வந்து என்ன அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா, சோஷியல் மீடியா பிளாட்ஃபார்மான யூடியூப்ல வந்து ஷேர் பண்றேன். ஸோ இந்த இனிஷியேட்டிவ் நான் கண்டினியூஸா மேக்ஸிமம் வந்து பண்றேன். சப்போஸ் ஒரு நாள் 2 நாள் மிஸ் ஆனாலும் கண்டிப்பா அந்த அப்டேட் வந்து நான் கொடுத்துருவேன். அந்த வீடியோ வந்து அப்டேட் பண்ணிடுவேன். ஒரு நாள் 2 நாள் டிலே ஆனாலும் கண்டிப்பா நம்ம வந்து குரூப் 1, குரூப் 2 இந்த மெயின்ஸ் பெர்ஸ்பெக்டிவ்ல கரண்ட் அஃபேர்ஸ் கூட லிங்க் பண்ணி இந்த என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸ்டாட்டிக்ஸ் பார்ட்ட வந்து தள்ளி வச்சுருங்க. ஸ்டாட்டிக் பார்ட் இல்லாம கரண்ட் அஃபேர்ஸ் ரிலேட்டடா அதே மாரி ஸ்டாட்டிக் கூட கரண்ட் அஃபேர்ஸ் எப்படி வந்து பிளெண்ட் பண்ணலாம் அப்படிங்கிறதையும் நம்ம வந்து என்ன பண்ண போறோம் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம இன்னையிலிருந்து தொடங்குறோம். டிசம்பர் 4லேருந்து அதான் என்ன அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு விஷயத்த என்னைக்குமே தள்ளி போடாத. தொடங்குறதா இருந்தா இந்த கணமே தொடங்கு, இந்த நொடியே தொடங்கு. அதான் வந்து சொல்லியிருப்பாங்க. என்ன அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு ஜென் தத்துவம் தொடர்ந்திருக்கும். என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நொடிக்கு நொடி வாழுங்கள் அப்படின்னு. ஸோ இந்த நொடியிலேருந்து நம்ம ஆரம்பிக்கிறோம். இன்னிய ஹிந்து எடிட்டோரியல் அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா, என்ன அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா, இருக்கிற மத்த கரண்ட் அஃபேர்ஸ் தட் மீன்ஸ் என்ன அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா, சுப்ரீம் கோர்ட்ல நடந்த கேஸஸ் அது பாலிட்டி ரிலேட்டடா என்ன வருது. ஸோ நேத்து திருப்பரங்குன்ற இஷ்யூ ஆர்டிகல் 25 கூட அதை எப்படி ரிலேட் பண்ணி நம்ம பேச போறோம். வெறும் திருப்பரங்குன்றத்துல மட்டும் இல்லாம திண்டுக்கல்லையும் நடந்திருக்கு. இந்த மாதிரி அத ஆர்டிகல் 25 கூட நம்ம எப்படி வந்து லிங்க் பண்ணி அதை கரண்ட் அஃபேர்ஸ் கூட எழுத போறோம். எக்கனாமிக் அஃபெண்டர்ஸ் அப்படிங்கிற ஒரு காலம் வந்து இன்னைக்கு இந்துல வந்து வந்திருக்கு. கிட்டத்தட்ட 39,000 கோடி வந்து என்ன பண்ணிருக்காங்க அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா, இங்க இருந்து இந்தியாவில இருந்து சுருட்டிக்கிட்டு வெளிநாட்டுக்கு போயிட்டாங்க. இதை நம்ம எக்கனாமிக் கொஸ்டின் கூட எப்படி வந்து பிளெண்ட் பண்ண போறோம். அப்புறம் வந்து என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த ட்ரைனேஜ் சிஸ்டம் இந்த மாதிரி இருக்கு. என்விரான்மெண்டல்ல நம்ம எப்படிலாம் பிளெண்ட் பண்ண போறோம் அப்படிங்கிற இன்னும் எடிட்டோரியல சும்மா உங்களுக்கு வந்து சொல்றேன். ஆனுவல் பிளானர் வந்து வந்திருக்கு. ஸோ கிட்டத்தட்ட 9ஆம் மாசம் தான் எக்ஸாம் ஆரம்பிக்குது. குரூப்
4க்கு கிட்டத்தட்ட வந்து பார்த்தீங்கன்னா டிசம்பர் 20 தான் எக்ஸாம். ஸோ நிறைய டைம் இருக்கு. நம்ம வந்து இதை வந்து என்ன பண்றோம் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சேலஞ்சா எடுத்து என்ன பண்றோம், எல்லாருமே மெயின்ஸ் படிக்கலாம், மெயின்ஸ் எழுதலாம். வாங்க, என்னால முடிஞ்ச எஃபோர்ட்டை நான் வந்து உங்களுக்கு தரேன். ஸோ இன்னில இருந்து தொடங்குறோம், இந்த நொடியில இருந்து தொடங்குறோம். வாங்க, grow together, dream big. தேங்க் யூ.